ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மினி விலாக் பார்க்கலாமா? ஃப்ரைடே அப்படின்னா நான்வெஜ் இல்லாமல் எப்படிங்க? இன்றைக்குமே நான்வெஜ் தான் நம்ம வீட்டில். ஆனால் ஹெவியாக எந்த மசாலாவும் சேர்த்தாம சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான மசாலாலாம் தேவைப்படாது. பட் இந்த பிரியாணி செய்கிறதுலையும் நம்ம நார்மல் பிரியாணி செய்கிறதுலையும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம நார்மல் பிரியாணி செஞ்சோம்னா அதையே வச்சு நைட்டுக்கு நாளைக்குன்னு காலத்தை ஊட்டிடலாம். பட் இந்த பிரியாணி செய்யும்போது நமக்கு வந்து நைட்டுக்கு இதை வைக்க முடியாது மிக்ஸ் பண்ணுறனால. ஆனாலும் நம்ம எதை பண்ணாலும் பிளான் பண்ணி தானே பண்ணுவோம். இந்த பிரியாணிக்கு தனியாக கிரேவி செய்வோம் இல்லையா? அந்த கிரேவியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுவிட்டு அதையே வச்சு நைட்டுக்கு சப்பாத்தியோ எதையாவது போட்டு காலத்தை ஊட்டிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நானுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பிரியாணியும் செஞ்சுட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பீஃப் கொடுத்தாங்க பக்கத்து வீட்டிலேருந்து. அதையுமே வந்து சில்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சில்லிக்குமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல போலன்னு உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணி தம் விட்டோன்னா சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி ரெசிபி எதுவும் ஷேர் பண்ணல. இப்போ நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்குது. உதிரியாக தம் பிரியாணி. இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பீஃப் சில்லி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நைட்டுக்கு எதுவும் சமைக்கக்கூடாதுங்கிற பிளான்லேயே செய்வோம். எந்த மாதிரி யாரெல்லாம் பிளான் பண்ணி சமைப்பீங்கன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.